ஷேக் ஹசீனா வந்து நம்ம இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு இருந்தார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆனார். அப்போ பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். அவர் 4 வருஷத்துக்கு பின்னாடி 1971 75 வரலும் இருந்தார். 75ல் வந்து அவரையும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. அப்போ தப்பிச்சது வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய டாட்டர் ஷேக் ஹசீனா. அப்பா இறந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷேக் ஹசீனாவும் இன்னொரு சிஸ்டரும் 2 பேரும் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியா தான் புகலிடம் கொடுத்துச்சு. 75லேருந்து 6 வருஷம் இந்தியாவிலே இருந்துட்டு 81க்கு வந்து பங்களாதேஷ் போகிறாங்க. லாஸ்ட் மந்த் போராட்டம் நடத்துகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த வயலன்ஸுக்கு வந்து காரணம் ஷேக் ஹசீனா தான் சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க, மாணவர்களுடைய அமைப்பு. மார்ச் டு தாக்கா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அமைப்பு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, ஆர்மி ஜென்ரல் 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி ஹசீனாவுக்கு ஆர்டர் போடுறாரு. இவங்களும் உடனே ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவிலேருந்து இப்போ லண்டன் போயிட்டாங்க. இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து 19 வருஷமாக ரூல் பண்ணுறாங்க ஷேக் ஹசீனா. இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே பாய்காட் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷனே வந்து ஒரு ரிக்டு எலெக்ஷன், இது வந்து ஒரு உண்மையான எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் எதிர்கட்சிகளும் பாய்காட் பண்ணிட்டாங்க. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு இல்லாதது. 35 வயசுக்குள்ளே இருக்கிற 40% மக்களுக்கு வந்து படிப்பும் கிடையாது, வேலைவாய்ப்பும் கிடையாது. அதனால் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டாங்க. மாணவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக் ஹசீனா வந்து ப்ரோ இந்தியா, இந்தியா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. GUI, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பி ஓடி இருக்காங்க நாட்டிலிருந்து. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? ஷேக் ஹசீனா வந்து நம்ம இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். 1971 தான் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்போ திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்போ தான் இந்த முக்தி பாகினி இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து, அப்போ முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு இருந்தார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆனார். அப்போ பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். அவர் 4 வருஷத்துக்கு பின்னாடி 1971லேருந்து 75 வரலும் இருந்தார். 75ல் வந்து அவரையும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. அப்போ தப்பிச்சது வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய டாட்டர் ஷேக் ஹசீனாவும் இன்னொரு டாட்டரும். இந்த 2 பேரும் தான் வந்து வெளிநாட்டில் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில், 1975ல். அதனால அவங்க தப்பிச்சாங்க. அப்பா இறந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷேக் ஹசீனாவும் இன்னொரு சிஸ்டரும் 2 பேரும் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியா தான் புகலிடம் கொடுத்துச்சு. 75லேருந்து 6 வருஷம் இந்தியாவிலே இருந்துட்டு 81க்கு வந்து பங்களாதேஷ் போகிறாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த அவாமி லீக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியை வந்து தலைவையாகி அது அப்படியே போயிட்டே இருக்கு. போயிட்டு 87ல் இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அப்போ தான் எர்ஷாத் இருக்கார், ஜென்ரல் எர்ஷாத். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். அந்த 5வது வருஷம் முடிஞ்ச உடனே ஷேக் கலிதா ஜியா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதுக்கு பின்னாடி அதை கவிழ்த்துட்டு மிலிட்ரி உள்ள வருது எர்ஷாத். அது 2 வருஷத்துக்கு பின்னாடி இவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து 19 வருஷமாக ரூல் பண்ணுறாங்க ஷேக் ஹசீனா. இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே பாய்காட் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷனே வந்து ஒரு ரிக்டு எலெக்ஷன், இது வந்து ஒரு உண்மையான எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் பாய்காட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்த பின்னாடி ஒரு சில பாலிசி எடுத்தாங்க. என்னென்னா, 1971ல் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்ட வீரர்கள், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு ஒரு கோட்டா, சிவில் சர்வீஸில் ஒரு கோட்டா வச்சாங்க. அது உடனே வந்து மற்ற மாணவர்கள்லாம் எதிர்த்தாங்க. இது மாதிரி எதுக்கு நீங்கள் தனியாக கோட்டா கொண்டு வர்றீங்க, ஏற்கனவே வேலைவாய்ப்பு கிடையாது, இந்த கோட்டா கொண்டு வர்றது அவாமி லீக்னு இருக்கிற பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த வார் வெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த அவாமி லீக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த கோட்டாவை உடனடியாக அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட். இது அப்படியே வெஜிடேஷன் வருது.
அது பிஎன்பின்னு ஒன்று இருக்குது, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி. அதான் வந்து ஷேக் ஹலிதா ஜியா இருந்த கட்சி. அந்த பிஎன்பி பார்ட்டியும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஜூலை மாதம் வந்து லாஸ்ட் மந்த் போராட்டம் நடத்துகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த வயலன்ஸுக்கு வந்து காரணம் ஷேக் ஹசீனா தான் சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க, மாணவர்களுடைய அமைப்பு. அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. மார்ச் டு தாக்கா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அமைப்பு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முந்தா நாள் மாணவர்கள்லாம் வந்து தாக்கா நோக்கி வர்றாங்க. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு போலீஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதில் 13 போலீஸார்கள் வந்து உயிரிழந்துறாங்க. மற்றபடி 81 மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக மாறிடுது. இந்த ஆர்மி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மாணவர்கள்லாம் வந்து சுட முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து 45 மினிட்ஸ் வந்து இந்த சமயத்தில் இந்த மாதிரி எல்லைக்கு மீறி போயிட்டுருக்கு போராட்டம்னு சொல்லிட்டு ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, ஆர்மி ஜென்ரல் 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி ஹசீனாவுக்கு ஆர்டர் போடுறார். இவங்களும் உடனே ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவிலேருந்து இப்போ லண்டன் போயிட்டாங்க. இதில் இந்த ஷேக் ஹசீனா போன பின்னாடி இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இவங்க அந்த பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ் அதுக்குள்ளே போய் அடித்து உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் தூக்கிட்டு போனாங்க. முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை உடைச்சாங்க, மியூசியத்துக்கு வந்து தீ வச்சிட்டாங்க. இப்படி அங்கே கலாட்டம் நடந்துட்டுருக்கு. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு இல்லாதது, ஏழ்மை, அப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வருஷத்தில் ஒரு 5-6 சைக்ளோன் வரும். திடீர்னு பார்த்தா வந்து மழையே இல்லாமல் போகும். இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சில் வந்து ஒரு ஃபாலோ அவுட். இப்போ எப்படி வந்து வயநாட்டில் நடந்தது இல்லையா? இப்போ வயநாட்டில், கேரளாவில் வயநாடு மாதிரி ஒரு 3-4 இன்சிடென்ட் வருஷத்துக்கு நடந்துச்சுன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? போராடுவாங்க. இப்போ சென்னையில் ஒவ்வொரு மலைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் உடனே வீதிக்கு வர மாட்டாங்களா? தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மலைக்கும். புரியுது. அது மாதிரி அங்கே தொடர்ச்சியாக அந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள், அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. இதற்கிடையில் வந்து வேலைவாய்ப்பின்மை, 15லிருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற 40% மக்களுக்கு வந்து படிப்பும் கிடையாது, வேலைவாய்ப்பும் கிடையாது. அதனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு முதல்ல மன்னிப்புன்னு சொன்ன மக்கள் வந்து நீ பதவி விட்டே விலகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பதவி விட்டு மட்டும் இல்லை, நீ வந்து நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நாட்டை விட்டே அவங்க கிளம்பிட்டாங்க. இதான் அங்கே வந்து நிலைமை. இதில் என்னென்னா, இப்போ இருக்கிற எதிர்கட்சிகளே பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி, அதுவும் மாணவர்கள் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக் ஹசீனா வந்து ப்ரோ இந்தியா, இந்தியா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியா வந்து பங்களாதேஷ் மக்களினுடைய நண்பனாக இருக்கணுமே, தனிப்பட்ட அந்த ஷேக் ஹசீனாவுக்கு நண்பனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் அங்கே. இப்போ இதுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்கு தான் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. 1975ல் அவங்க அப்பாவை அசாசினேட் பண்ணும்போது, இந்த முறையும் அங்கே நடந்த கலவரத்தின் காரணமாக இந்தியாவுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த விஷயம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவுக்கு வந்து பெரிய தாக்கம் ஒன்று இருக்காது. பட் ஒரே ஒரு அப்ரிஹென்ஷன் என்னென்னா, பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் புதுசாக வர்ற அரசுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 5 ஸ்டேட்ஸ் பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடாது. நம்முடைய 5 ஸ்டேட் வந்து பார்டரிங் ஸ்டேட்ஸ். நாட்டில் வந்து அஸ்ஸாம், மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம், இந்த 5 ஸ்டேட்டுமே பார்டர் ஸ்டேட் இதுக்கு பங்களாதேஷ்க்கு. அங்கேருந்து ரெஃப்யூஜிஸ் வரலாம். அப்புறம் வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து பார்டரில் ரொம்ப பிரச்சனை வரும். இதையெல்லாம் வந்து தடுக்க வேண்டியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அந்த வெளியுறவு கொள்கைகள் வந்து மாறாமல் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருக்கோம். இவங்க வந்துட்டு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கு கொஞ்சம் ஆபத்து தான். ப்ரோ இண்டியனா இருக்காங்க அப்படின்றதுக்காக தானே ஷேக் ஹசீனாவை எதிர்க்கிறாங்க. இப்போ அவங்க திரும்பவும் இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதோ இல்லை இந்தியாவை வந்து அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கோ இந்தியா மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? அந்த மாதிரி அதிருப்தியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஷேக் ஹசீனா வந்து ஒரு டெமோக்ரஸியை வந்து நிலைநிறுத்துறதுக்கு பாடுபட்டாங்க. மிலிட்ரி ரூல்லேருந்து டெமோக்ரஸி கொண்டு வந்ததே இவங்க தான். அதனால தான் நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணோம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து நெய்பராக இருக்கிறது பெட்டர். அது வந்து டிக்டேட்டர்ஷிப்புக்கு போச்சுன்னா அது சரி வராது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து பொறுத்து பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய இந்தியன் சப்போர்ட் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. ஏன்னா நிறைய முதலீடுகள்லாம் அந்த இந்தியாவிலேருந்து போயிருக்கு. நம்முடைய
நாட்டு மக்கள் வந்து அங்கே நிறைய ஃபேக்டரி செட்டப் பண்ணியிருக்காங்க, மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்படி இந்தியாவை நம்பி தான் அவங்க வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி போயிருக்கு. இப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நம்முடைய இந்தியனுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கவர்மெண்ட்டு மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கண்ட்ரியின், அதாவது நம்ம இந்தியாவினுடைய நட்பு அவங்களுக்கு மீண்டும் வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ், அரசியலுக்காக இப்போ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த ஆர்மி சீஃப் வந்து யூகேல படித்தவர் தான், இஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன் எடுத்தவர் தான். அவருக்கு இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம தான் வந்து அந்த கண்ட்ரிக்கே வந்து ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்ம தான் சொல்ல முடியும். லிபரேட் பண்ணதே நம்முடைய இந்தியா தான். அதனால் நிச்சயமாக அந்த மக்கள் வந்து நமக்கு நன்றி கடன் பட்டவர்களாக எப்பவுமே இருப்பாங்கங்கிறதான் என்னுடைய எண்ணம். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.